பரிசுத்த ஆவியானவரின் திருவிழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள் அப்படின்னா என்ன? உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு அப்புறம், உயிர்த்தெழுந்த கொண்டாட்டத்திற்கு அப்புறம் 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இறங்கி வந்தார்? பூமிக்கு இறங்கி வந்தார். ஹூ இஸ் த ஹோலி ஸ்பிரிட்? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 26ஆம் வசனம், இந்த மூன்றையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவனுடைய திரித்துவம் அங்கே வெளிப்பட்டிருக்கும். முதலாவது வசனம், தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் என்கிறது ஃபாதர் காட், பிதாவாகிய தெய்வம். அவர் தேவனாக தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் யாராக மாறிட்டார்? பிதாவாக மாறிவிட்டார். 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி ஒழுங்கற்ற நிலையிலே இருக்கும் பொழுது இந்த தேவ ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேலே என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்கான வடிவத்திற்கு உண்டாக்குவதற்காக. 3வது 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஓகே, நமது ரூபத்தின், தி இமேஜ் ஆஃப் காட், தி இமேஜ் ஆஃப் காட், காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், இமேஜ் ஆஃப் காட். இது மூணு சேர்ந்தது தான் என்னது? திரித்துவம். உங்களுக்கு ஒரு உருவம் இருக்குல்ல? இருக்கா? இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கோபப்படுத்திட்டா ஒரு ஆவி என்ன செய்யுது? வெகுண்டு எழும்புதுல்ல? ஆமா. எழும்புதா? உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குதுல்ல? ஆமா, இருக்குதுல்ல? இருக்கு. அப்போ இந்த திரித்துவ தேவனின் ஒரு பாகம்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா அவர் யாரு? தட் மீன்ஸ் he is a creator. அவர் ஒரு சிருஷ்டிகர். பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே ஒழுங்கற்று இருந்த பூமியை சிருஷ்டித்த அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணினாலே செய்த மனிதன் ஒழுங்கற்ற வடிவத்திற்கு போனதினாலே அந்த மனிதனை ஒழுங்குபடுத்தும்படியாக, உயிரடையும்படியாக அவர் மறுபடியும் இறங்கி வந்த இந்நாள், அந்த நன்னாள், பொன்னாள் தான் பரிசுத்த ஆவியானவரின் திருவிழா. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரின் திருவிழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் முத்திரை உண்டு. இப்ப பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை எப்படி பெறுவது? ஆவியானவர்னா யாரு? அவர் தேவன், அவர் உருவாக்குகிறவர், அவர் திரித்துவ தேவனின் ஒரு பாகம். அவருக்கு எபிரேயத்தில் பேரு ரூஹா. ரூஹா அப்படின்னா காற்று என்று அர்த்தம். கிரேக்கத்திலே நியூமா அப்படின்னா காற்று என்று அர்த்தம். அவர் நினைத்த பொழுதெல்லாம் உங்கள் மீது அவர் காற்றாக வீசுவார். ஆனா என்னன்னா, பல நேரங்களில் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோங்கிறதே நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறந்து போயிடுவோம். நம்ம மூச்சையே நமக்கு மறம்போது இந்த விண்ணக காற்று நமக்கு இணைஞ்சிருது, மறந்து போயிருது. அந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகளினாலே, சரீர பிரச்சனைகளினாலே, ஆத்தும பிரச்சனைகளினாலே நம்முடைய மனது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பிசாசினுடைய ஒரு தந்திரம். பிசாசினுடைய தந்திரம். அந்த தந்திரத்தை, அந்த எந்திரத்தை, அந்த மந்திரத்தை நீங்க என்ன செய்ய போறோம்? உடைக்க போறோம்.
அப்படி அந்த மனதிலே அந்த காரியங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் பொழுது உங்களுக்கு கண்ணை மூடினாலே அதுதான் வரும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணலான்னா பிரச்சனையாக என்ன செய்யும்? வரும். கண்ணை மூடி வந்த உடனே செஞ்ச பாவமெல்லாம் என்ன செய்யும்? முன்னாடி வரும். மளிகை லிஸ்ட் மாதிரி என்ன செய்யும்? வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் நாட் ஸ்டில் டெலிவர்ட் ஃப்ரம் த பாடி அண்ட் மைண்ட். உங்களுக்கு பயம் இருக்குமானால், உங்கள் மனது பயத்தினாலே நிரப்பப்படுமானால், உங்கள் மனது உங்கள் பாவத்தினாலே நிரப்பப்படுமானால், அந்த மனது எப்படி இருக்கும்? ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மனதை வைத்து ஆவியானவர் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ ரெஸ்ட்லெஸ் மைண்டே வராதா? வரும். அதை எதுக்கு கொண்டு வந்து முடியணும்? ரெஸ்ட்ஃபுல்லுக்கு கொண்டு வரணும். அப்போ ஆவியானவர் என்ன சொல்லி தருவார்? அதெல்லாம் நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். அல்லேலூயா. வாட் த பைபிள் சேஸ். வேதம் என்ன சொல்லுகிறது, பிரசங்கம் என்ன பண்ணப்படுகிறது, அதனால் மக்கள்கள் எதில் இருக்கிறாங்க? பயத்தில் இருக்கிறாங்க. ஈவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர்கள் பயத்திலே என்ன இருக்கிறார்கள்? பாதுகாப்பாக பயத்திலே வச்சுக்கிறான். அப்போ தான் பிசாசு என்ன செய்யும்? பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் அவன் என்ன செய்கிறான்? அப்படியே செய்கிறான். இப்போ இந்த ஃபுல் ஆஃப் ஃபியர் அது இருக்கிறதுனால நமக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரை வந்ததே நமக்கால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. எனக்குள்ள பரிசுத்தாவின இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. சரி, இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது? பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை உங்கள் காதுகள் கேட்கும் பொழுது, அதை நீங்கள் நம்பும் பொழுது, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிடப்படுகிறார். அல்லேலூயா. There is no other way to receive the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு எளிதான வழியை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை உங்கள் காதுகள் கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவராக வந்தார், வாழ்ந்தார், பிணிகளை சுகமாக்கினார், கடலின் மீது நடந்தார், பேய்களை ஓட்டினார், மரணத்தை சந்தித்தார், தன் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், பரமேறினார், 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியை பொழிந்தார், பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார், எல்லா அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அவர் தலைவராக மேலான நாமத்தை பெற்றிருக்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக என்ன செய்யப்படுகிறார்? உள்ளே முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். சரி, இது மட்டும்தான் வழியாங்க? வேற வழியே இல்லையாங்க? இன்னொரு வழி இருக்குது. எப்பெல்லாம் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு இடத்துல கூடி வர்றீங்களோ அப்பெல்லாம் உங்கள் மேலே விண்ணக காற்று வந்து என்ன செய்யுது? வீசுது. அனந்தோ பரிதாபம். திருச்சபைக்கு என்ன அந்தோ பரிதாபம்னா, எப்பெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த திருச்சபை விசுவாசிகள் கூடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய சிந்தை தேவைக்கு நேராக, பாவத்திற்கு நேராக, பிசாசுக்கு நேராக திருப்பப்பட்டு நிரப்பப்படுகிறது.
அதனாலே உங்களால் என்ன செய்ய முடியவில்லை? யாரை உணர்ந்து கொள்ள முடியவில்லை? பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு பிரியாணி பிடிக்குது சரிங்களா? பிரியாணியை கம்மன்னு பாய் பிரியாணி கும்முன்னு கொண்டு வந்து வச்சாச்சு, கண்ணை கட்டியாச்சு, மூக்கு இணைஞ்சாச்சு, அடைச்சாச்சு. எச்சி வருமா? வராது. ஆசை வருமா? வராது. ஏன் வரல? கண் 2 சென்ஸ் என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. இப்போ அதே பிரியாணி கண்ணு கண்ணு முழிச்சிருக்கு, மூக்கு அப்படிங்குது. இப்போ என்ன வந்துடும்? நாக்கில் எச்சி வந்துடும், மனசில். இப்போ எப்படி ஆசை வந்துச்சு? 5 சென்சஸ் வேலை செஞ்சதில்ல? அதே மாதிரி உங்கள் மனது கிறிஸ்துவின் மேலே திருப்பப்படும் பொழுது, கிறிஸ்து சிலுவையிலே செஞ்ச வேலையின் மீது திருப்பப்படும் பொழுது, இந்த வேலையினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் யாரை உணர்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவரை உணர்கிறோம். உள்ளே இருந்து என்ன சத்தம் வரும்? நீதிமான் நீ, நீதிமான் நீ, ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீ, நீதிமான் நீ, ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இனி என்ன வரும்? சத்தம் வரும். நான் இங்கே நிற்கிறேன்ல, நான் கோபமே படலையா? இச்சையே வரலையா? வருது. எல்லாம் வருதுல? வருது. எப்படி தியானிக்க முடியுது? முதல்ல தியானிக்கும் போது பைபிள் எடுத்து உட்காரும்போது, பைபிள் எடுத்து வச்சுட்டா மனசு எங்கே போகும்? எங்கெங்கயா போகும். அப்புறம் ஆவியானவரை கூப்பிட்டதுனால நான் விடுதலையாக்கப்படலை. ஆவியானவர்கிட்ட என் சரீரத்தை எணிஞ்சிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டு. வாட் எவர் லார்ட் யூ மே யூஸ் லார்ட், ஐ couldn't control my body Lord, I couldn't control my 5 senses Lord, yielding to the Holy Spirit. That's very important. நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா? உங்களை நீங்களே அடக்க முயற்சி முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்போ விளங்கும்னா, ஹோலி ஸ்பிரிட் சாட்சி இடுறார்ல, அது காதில் கேட்கும் போது தான் அது விளங்கும். அப்பொழுதுதான் நீங்கள் வேதத்தை என்ன செய்ய முடியும்? தியானிக்க முடியும். பாட்டு படிக்கணும்னு ஒரு சரணத்துக்கு மேலே போகாது, அடுத்து போயிடும். தேவா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம், தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம், சரணம் சரணம் சரணம், ஏசு ராஜா வரணும் வரணும் வரணும், சரணம் சரணம் சரணம், ஏசு ராஜா வரணும் வரணும் வரணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்க சரீரத்தை உங்க முயற்சியில என்ன செய்றீங்க? கண்ட்ரோல் பண்றோம். அதைத்தான் மதம் போதிக்கிறது. ஆனால் ஏசாயா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏசாயா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி என்ன நம்மளை குறித்து கொடுப்பார்னு உங்க தெளிவா போட்டிருக்கு. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார்.
முதல்ல வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறார். யாருக்கு சாட்சி சொல்கிறார்? நமக்கு சாட்சி சொல்லுகிறார். நமக்கு என்னன்னு சாட்சி சொல்றாரு? உங்க பாவங்களை இனி நினைக்க யார் நினைக்க மாட்டாங்க? சாமி நினைக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு உங்க பாவங்களை நினைவுபடுத்துறது யார் வேலை? பிசாசோட வேலை. யார் வேலை? பிசாசோட வேலை. இதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? உடனே ஒரு முக்காடை போட்டு கண்ணில் அழுது உடனே ஒரு பட்னியை போட்டு நீங்க என்ன செய்றீங்க? சட்னியை வெறுப்பா பாக்குறீங்க. ஹே, நீங்கெல்லாம் அது ஜெபம் பண்ணி சரியாயிருவீங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்ல. அவசியமே இல்ல. அவசியமே இல்ல. அவசியமே இல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுதான் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சிம்பிளா சொல்றேன், அப்புறம் விளக்கமா பின்னாடி சொல்றேன். இப்போ எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொள்வது? அப்படி கூடும் பொழுது ஆவியானவர் வருவார். உங்களால் ஏன் அவரை சென்ஸ் பண்ண முடியலன்னா உங்க மனது பயத்தினாலே நிரம்பியிருக்கிறது. பாவத்தினாலே வந்த பயம். சாத்தான் என்கிற அவனை எம்பசிஸ் பண்றது. சாத்தான எம்பசிஸ் பண்ண. யோவான் யாருக்கு புஸ்தகம் எழுதினாரு? யோவான் யாருக்கு எழுதுறாரு? நமக்கு தான். காஸ்பல் இருக்குல்ல, சுவிசேஷம். அதில் யோவான், அப்போஸ்தலன் யோவான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காருல்ல, அது பேர் யோவான் எழுதின சுவிசேஷம் தானே? ஆமா. எதுக்காக எழுதினார் அவரு? நமக்கு நோக்கம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அப்ப நோக்கம் அதான். அப்ப யோவான் 10ஆம் அதிகாரத்துல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அப்படின்னா இதையே பேசிட்டு அலைறான். அங்க எதுக்காக அது சொன்னாரு? நானே நல்ல மெய்ப்பன்கிற எம்பசிஸ் பண்றதுக்காக திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் முன்னாடி என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காரு. இவன் பின்னாடியும் கட் பண்ணிடுவான், மேலேயும் கட் பண்ணிடுவான். ஒன்றை மட்டும் தூக்கி பிசாசை நல்லா இணைஞ்சிட்டான், முக்கியப்படுத்தி காமி. இப்போ அதை பார்த்த உடனே எங்க திருட்டு அப்படின்னாலுமே உங்களுக்கு இருட்டு உள்ள கும்மிருட்டு. ஸோ இந்த இருட்டுகளோட நீங்க என்ன செய்றீங்க? இங்க வரீங்க, வந்தோடனே யார் தெரிய மாட்டேங்கிறா? பரிசுத்த. அதை என்ன செய்ய முடியல. எப்படி பிரியாணியை வச்சு கண்ணையும் மூக்கையும் பொத்தினது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். உங்க மனசு என்ன செய்யப்பட்டிருக்கும்? இருட்டாக்கப்பட்டிருக்கும். மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கும். அழகா குருடா கொண்டு வந்து வச்சுட்டு குருடா கொண்டு போய் விட்டுருவான். இன்னைக்கு அந்த குருட்டுத்தனத்தை விரட்டுறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Jesus enough, the Holy Spirit enough to wash your soul, spirit and body. Amen. The simple faith upon Jesus enough to become a righteous man. Amen. Hallelujah, hallelujah. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே இயேசு உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தார். அந்த பரிசு தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது ஒரு பரிசு கொடுத்தார். அந்த பரிசு தான் பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள். அந்த இயேசுவை நீங்கள் நம்பினதினாலே உங்களுக்கு வந்த வரம்தான் நேரடியாக இயேசுவிடம், நேரடியாக பிதாவிடம் பேசுகிற ஒரு வரம். That means righteousness. அது ஒரு தேவ நீதி. அது என்னமோ நீங்க செய்யறது இல்ல. நீங்க தேவனோடு பேசுவதற்கு உங்களுக்கு என்ன வந்துருச்சு? லைசன்ஸ் வந்துருச்சு. நீங்க வேற யாரையும் என்ன செய்ய வேண்டாம், நீங்க பாட்டில் பேசலாம். நீங்க பாட்டில் பேசலாம். இது எவ்வளவு பெரிய வாக்கியம். ஆமென். அப்போ நீங்க இயேசுவை நாமத்துல ஒரு இடத்துல கூடி வந்துட்டீங்கன்னா அங்க யார் வந்துடுறா? பரிசுத்த ஆவியானவர். அது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குன்னா நம்ம மனசு ஃபுல்லா கவலையில இணைஞ்சிருக்கு, நிரம்பி இருக்கு. நம்ம மனசை ஃபுல்லா நம்ம செஞ்ச பாவம், அந்த சாபம், இந்த சாபம், இதெல்லாம் ஃபுல்லா நிரப்பி இணைஞ்சிடறான். போ சொல்லி வேற அனுப்பிடுறான். போ ஏசுநாதர் நல்ல என்ன செய்ய செவம் பண்ணு. ஏசுநாதர் என்ன செய்வாரு? தீத்து வைப்பாரு. அடே, அவர் தீக்க போறவர் இல்லடா, அவர் முக்காலத்திற்கும் தீத்து வைத்தவர்ரா. அவர் நித்திய நிரந்தர பலியப்பா. அந்த பலி முக்கால பாவங்களையும் கூண்டோடு ஒழிக்குமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தெரிஞ்சிருச்சுன்னா 5 வருஷமா வந்தா பாவம் கழுவீங்க. அது அவரை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா?
அவர் கொடுத்த ஆவியானவருடைய சாட்சியை உங்க காது கேட்கிற மாதிரி இல்லையா? அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. அப்ப சுவிசேஷத்தை ஏற்கும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். சுவிசேஷ உயிர்த்தெழுத செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே பொழிய பண்ணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. இதைத்தான் பேதுரையா அப்போஸ்தலர் 10:44 48 வரைக்கும் வாசிங்கன்னா, அவர் கொர்நேலிய வீட்டிலிருந்து கிறிஸ்து பாடுபட்டதையும் உயிர்த்தெழுந்ததையும் அவருக்கு என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பொழிந்தருளினார். கொர்நேலியுக்கு தெரியுமா பரிசுத்த ஆவி இருக்குன்னு? உங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. ஆனா யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தெரியுமா இயேசுநாதர் நம்மளெல்லாம் கூப்பிட்டு அப்போஸ்தலரா மாத்துவாருன்னு தெரியுமா? தெரியாது. பேதுருக்கு தெரியுமா? தெரியாது. பவுலையாவுக்கு தெரியுமா? தெரியாது. யோவானுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எப்படி அவங்க அப்போஸ்தல வேலையை செஞ்சாங்க? இட் இஸ் நாட் தேர் பக்தி, இட் இஸ் த செலக்ஷன் ஆஃப் காட். ஆமென். நீங்களாம் அந்த கேட்டகரி. யூ ஆர் செலக்டட் பை காட். ஆமென். நீங்க செலக்டட் ஆனதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்திருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை உங்க அழைப்புல செயல்படுத்த போகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. There is no human. உங்களை எல்லாரும் பகைக்கட்டும், தேவன் உங்களை வெற்றிகரமா வழி நடத்துவார். ஆமென். உங்களை எல்லாரும் ஒதுக்கட்டும், தேவன் உங்களை வளர வைப்பார். ஆமென். எப்படியா சொல்றீங்க? என்ன வச்சிருக்கிறார்? யூ கேனாட் கோ டவுன். அதுதான் உண்மை. தட் இஸ் த ஸ்பிரிட். நீங்களா செய்வது அல்ல. பேதுரு ஜெபத்தினாலதான் பேதுரு அப்போஸ்தல பட்டம் கிடைச்சதா? இல்ல. திடீர்னு மத்தேயு 10 எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் பேய் துரத்த நோய் துரத்த கொடுத்துட்டேன், நீங்கள் போய் எல்லாரையும் குஷ்டரோகியை குணமாக்குங்க, செத்தவனை எழுப்புங்க, ஒரே ஸ்டைலில் சொல்லிட்டார். இவங்களுக்கு என்ன நினச்சிருப்பாங்க? இம்புட்டு நேரம் மீன் பிடிக்க சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? குஷ்டரோகத்தை எப்படி நான் குணமாக்க முடியும்? சரி என்னமோ சொல்கிறாரு, சொல்லலைன்னா அடிப்பார், திட்டுவார். இயேசுநாதர் வசமாக திட்டுவார். நீங்கள் என்ன இயேசுநாதரை ஒழுங்கா புரியல, கடுமையாக திட்டுவார். சொல்கிறத செய்ய வைக்கிற வரைக்கும் அவங்கள என்ன செய்வார்? திட்டுவார். அதனால இவங்க பயந்து போய் கை வச்சாங்க பாருங்க, குஷ்டரோகம் காணாமல் போயிடுச்சு. ஆமென். பயந்து போய் தபித்தால் செத்து போனா அங்கிட்டாக்க திரும்பி நின்று ஜெபம் பண்ணாம பாருங்க, தபித்தா உயிரோட வந்துட்டான். ஹalleluya. அவனே பயந்து போய் இப்படி நடந்தான். அவன் நிழல் பட்டவெல்லாம் குணமானான் பாருங்க. அவனுக்கு என்ன வந்துருச்சு? சொன்னது உண்மைதான்டா. உங்களுக்குலாம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கலட்டி விட உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் கலட்டினார்னா முதுகெல்லாம் வலிக்கும், பட்டகெல்லாம் என்ன செய்யும்? வலிக்கும். ஏன்னா லத்தி சார்ஜ். அப்போ கொர்நேலியுக்கு தெரியாதுங்க. ஆனா கொர்நேலியு மேலே யார் இறங்கிட்டா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கும் தெரியாதுங்க, ஆனா உங்க மேல யார் இறங்கிட்டா? பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya, 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 ஹalleluya. otherwise you cannot come here. ஆமென். ஹோலி ஸ்பிரிட் இல்லாம நீங்க இங்க வரவே முடியாது. ஒரு இடத்துல கூடுனா, இயேசு நாமத்துல கூடுனா என்ன கிடைக்குது? பரிசுத்தாவி. இயேசு உயிர்த்தெழுதல கேட்டா பரிசுத்தாவி விழுகிறாரு, கிடைக்கிறது இல்ல, மேல விழுகிறாரு, விழுந்துடுறார். வேற வழியெல்லாம் அவன் ரிசீவ் பண்ணிதான் ஆகணும். சுவிசேஷத்தை ஆன்னு கேட்டுட்டு ஆமா அப்படின்னு உள்ளுக்குள்ள நம்புனா முத்திரை விழுந்துரும். இந்த மூணுலயும் உங்களுக்கு கிடைக்கல, நீங்க வாட்டில் சுத்திட்டே இருக்கிறீங்க. அப்போ ஏற்கனவே இந்த அபிஷேகத்துல கிடைச்சி அபிஷேக முதிர்வு அடைந்தவர்கள். அபிஷேக முதிர்வு அடைந்தவர்கள் அப்படின்னா என்ன? நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்நிய பாஷை வந்துருச்சுன்னா
ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் உபவாசம் போட்டா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இதை சொல்லிட்டு சொல்கிறேன். 5 வயசு பையன் ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்காது. அவனுக்கு ஏன்? 5 வயசு பையன். அதான் 5 வயசு பையன் என்ன ஆகலை, மெச்சூரு ஆகல. 5 வயசு பொண்ணு கல்யாணம் ஆனா புள்ள பிறக்குமா? பிறக்காது. ஏன்? மெச்சூர் ஆகல. there is no ovulation. இங்கே ஸ்பெர்ம் வரல. அப்போ அந்த மெச்சூரிட்டிக்கு என்ன இருக்கு? ஒரு டைம் இருக்கு. மெச்சூரிட்டி டிமாண்ட்ஸ் டைம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த மெச்சூரிட்டி 21 வயசு பையனுக்கும் 18 வயசு 19 வயசு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்கும். அதை மாதிரி நீங்கள் ஆவியை பெற்றுக்கிட்டு ஆவியில் வளர்ந்து அதெல்லாம் சொன்னு சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் போ. ஆவியில் வளர்ந்து ரொம்ப நாள் வளர்ந்து இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தண்ட சொல்கிறீங்க, எப்பா பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் இல்லைங்கிறான். இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அவன் தலை மேலே கை வைக்கிறீங்க. அவன் என்ன பெறுறான்? பரிசுத்த ஆவியானவர். இப்போ உங்ககிட்ட இருந்து இந்த எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஹோலி ஸ்பிரிட் டு த அனதர் ஃபெலோ இஸ் த சைன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. உங்களிடத்தில் நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னொருவருக்கு நீங்கள் கடத்துவதற்கு உங்களுக்கு என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு நீங்கள் ஆவியிலே முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது செய்ய தெரியலன்னா அவர் முதிர்ச்சி அடையல, மெச்சூரிட்டி ஆகல. மெச்சூரிட்டி ஆகல, அதனால புள்ள என்ன செய்யல, பிறக்கல. மெச்சூரிட்டி ஆனா என்ன வந்துடும் அடுத்து? அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல எபேசு பட்டணத்துக்கு யார் போறா? பவுலையா போறாரு. அங்க 12 பேர் நாங்க பயங்கர கிறிஸ்தவன் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சுத்திட்டு இருக்காங்க. ஒரு 12 பேர் நாங்கெல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சுத்திட்டு இருக்கான். பவுலையா கூப்பிட்டுங்க, வாங்களா பரிசுத்தாவை பட்டீர்களா அப்படின்னா, அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் கேள்விப்படவே இல்லை. இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தான் கேள்விப்பட்டோம். அப்படியா அப்படின்னு சொல்லி பவுல இருங்க, நான் ஒரு 40 days ஃபாஸ்டிங் போட்டு வரேன்னு சொல்லவே இல்லை. வாங்கடா வாங்கடா அங்கே வாங்கடா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உடனே ஆன்ட்டான் அவன், அந்நிய பாஷை பேசிட்டான். போங்கடா இதான்டா அபிஷேகம். பவுலுக்கு என்ன முடியுது? able to transfer the ability of the transfer of life of God, that is the Holy Spirit. அது உங்களுக்கு பண்ண முடியுதுன்னா நீங்க ஆவியில என்ன செஞ்சீங்க? முதிர்ச்சி அடைந்து விட்டோம். பண்ணலைன்னா முதல்ல பரிசுத்தாவின் முத்திரையை பெறீங்க. அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்பிரிச்சுவல் டெவலப்பிங் என்ன செய்யணும்? பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் டெவலப்பிங் பண்ணுறதுனா என்ன, வேற ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை ரோமர் 16:25-26 படி நீங்கள் என்ன செய்யணும்? மறுபடி வாசிக்க வேண்டும், நீங்கள் யோசிக்க வேண்டும், அப்புறம் நேசிக்க வேண்டும், அப்புறம் அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால பூசி விடுவார். அவ்வளோதான் வேலை. அதுதான் என்னது? ஸ்பிரிச்சுவல் டெவலப்பிங். ஸ்பிரிச்சுவல் ரிசீவிங் என்ன? ஹோலி ஸ்பிரிட்டை வாங்குறதுக்கு என்னென்ன? சுவிசேஷத்தை கேட்டு நம்புவது, இயேசுவின் நாமத்தில் ஒரு இடத்துல கூடுவது, இயேசுவின் சுவிசேஷ உயிர்த்தெழுத செய்தியை கேட்பது, ஆவிலே முதிர்ந்த மனிதனின் கை உங்க தலை மேல வர்றது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா என்ன செய்யணும்? டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்பிரிச்சுவல் டெவலப்பிங்.
இதை திரும்ப திரும்ப நீங்கள் என்ன செய்யும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அதை யோசிக்கும் பொழுது உங்கள் ஆவி மனிதன் என்ன செய்யப்படுகிறான், பலம் ஆடுகிறான். அதுக்கப்புறம் என்னது, ஸ்பிரிட் வாக். ஸ்பிரிட் வாக்கில் நீங்கள் எப்போவுமே ஜெயிக்கணும், ஜெயிச்சிருவீங்க அப்படிலாம் இல்லை. எப்பவுமே ஒரு ஃபைட் இணைஞ்சிக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் கலாத்தியர் 5:16 எப்பா நீ ஆவிக்கு ஏற்றபடியாக நட, ஏன்னா ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று சண்டை இடுகிறது, விரோதமாக சண்டை இடுகிறது. அப்போ மாம்சம் என்ன செய்யும், ஆவி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தா அந்த இச்சையை அடிப்ப. அப்போ அதை அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலுக்கு உங்கள் சரீரத்தை என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். இப்படி தான் கொரிந்து திருச்சபையில் கொஞ்சம் பேர், அங்கே கொரிந்து சபையில் ஒரு 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 கோயில், சர்ச் பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலில் பொட்டு கட்டுறதுனா தெரியல, தேவதாசி முறை இருந்தது. தேவதாசி எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சர்ச்சுக்கு வந்தவங்க வந்ததே சரின்னு எங்கே போயிட்டான், சர்வீஸை முடிச்சுட்டு அங்கே போயிட்டான். இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு, பவுலையாவுக்கு தெரிஞ்சிருச்சு. செய்தி போயிடுச்சு, ஜெயிலுக்கு போயிடுச்சு. உடனே அவர் எழுதுறார், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் எங்க போயிட்டான், பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டான். இப்ப அறியீர்களா, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். என்ன சொல்ல வராரு, தம்பி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு உள்ள என்ன இருக்குது, ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது. நீ அங்க எப்படி ஒன்னா இருந்தியோ அதே மாதிரி இங்க எப்படி இருக்க, ஒரே சரீரமா கர்த்தரோட இருக்கிற. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு, எப்பா நீ வாட்டில் இணைஞ்சிட்ட டெம்பிளுக்கு போயிட்ட, ஆனா கூட உனக்குள்ள யார் இருக்கா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை பவுலையா செய்து அவர்களை அவர்களாகவே வெறுக்க செய்தார், பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவர் எதை சொல்றாரு, அவன் செஞ்ச பாவத்தை வெளிப்படையா எம்பசிஸ் பண்ணி காட்டல, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, உன் சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, உன் சரீரத்திற்கு நீ சொந்தக்காரன் அல்ல என்பதை என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். நீ விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டது உன் சரீரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பினதினாலே அந்த ரத்தம் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டது அப்படிங்கிறத என்ன செய்யறார், அங்க விளக்கி காட்டுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆவியில நடக்கும்போது, நீங்க இதுல விழும்போது ஆவியானவர் என்ன செய்கிறார், உங்களை தூக்கி விடுகிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார், தூக்கி விடுகிறார். பவுலையாவுக்கு ஒரு முள்ளு கொடுக்கும்போது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சாமியோட பலம் தான் யாரு, ஆவியானவர். சாமியோட பலம் தான் யாரு, ஆவியானவர். அவர் உங்களை என்ன செய்வார், என்ன செய்வார், தூக்கி விடுவார். என்ன செய்வார், தூக்கி விடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த விதங்கள்ல நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்று, பரிசுத்த ஆவியானவரை டெவலப் பண்ணி, பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நடக்கிறீர்கள்.
இப்போ நீங்கள் ஆவியில் நடக்கும் பொழுது, ஆவியில் நீங்கள் தோக்கும்போது, சரீரம் ஜெயிக்கும்போது பிசாசு உங்களை என்ன செய்கிறான்? படுத்துகிறான். அதனால் அது மட்டும்தான் அவனால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அது மட்டும்தான் அவனால் செய்ய முடியும். சரி, இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வேலைகள் என்ன? பரிசுத்த ஆவியானவரின் வேலைகள் என்ன? What is the functions of the Holy Spirit? நம்பர் 3C. எத்தனை சி? 3C. எத்தனை சி? 3C. ஒரு சி கிரியேஷன். ஒரு சி கிரியேஷன். ரெண்டாவது சி கன்விக்ஷன். மூணாவது சி கம்யூனிகேஷன். இந்த 3 யார் வேலை? பரிசுத்த ஆவியானவரோட வேலை. முதல் சி கிரியேஷன்னா அவர் சிருஷ்டிகர். அவர் யாரு? சிருஷ்டிகர். சங்கீதம் 104:30 நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அங்க சொல்லும்போது ஆடு சொல்றான், மாடு சொல்றான், பூமி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க, சமுத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க, திமிங்கலம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க, உங்களுக்கு எல்லாரும் சோடு போடுவீர், அது எல்லாம் வந்து உங்களை மூஞ்ச பார்க்கும், நீர் மூஞ்ச திருப்பிட்டா அது பதறி போயிடும். அப்போ பதட்டம் எப்போ வருது? தேவனுடைய முகத்தை நாம் பார்க்க முடியவில்லை என்றால். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க? தரிசனம். என்னதுக்கு? தரிசனம். என்னதுக்கு? தரிசனம். என்னதுக்கு? தரிசனம். நீங்களாம் எங்க வந்தீங்க? நீங்கள் தரிசனம் பார்க்க வரவில்லை, தரித்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். ஆமென். There is huge difference. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமியை உடுத்தி கொள்ள வந்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. That is the power of Holy Ghost. Amen. He will make you wear the God. Hallelujah, 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 hallelujah. Sin cannot overlook you. Amen. Death cannot overlook you. Amen. The Holy Ghost sit upon you, rest upon you. அவர் மேல உட்கார்ந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் பார்க்கறது நம்முடைய நோக்கம் இல்லை, அவரை தரித்து கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் என்னது நம்ம நோக்கம். ஆமென். அதுக்கு தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் ஆவியானவரை தரித்து கொண்டு சுத்தினார்கள், அற்புதங்கள் அநேகம். ஆமென். அதற்கப்புறம் வந்து அனுப்பப்பட்டவர்களும் அது மாதிரி தான் என்ன செஞ்சாங்க. என்ன இப்போ சபை வந்து தரித்து கொள்ளாமல் என்ன செய்யுது? அலையுது. அதான் பிரச்சனை. சபை என்ன நினைக்குது? அதுவா ஏதாவது செய்யலாம்னு நினைக்குது. அதுவா ஏதாவது செய்யலாம்னு நினைக்குது. ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் சார்ந்து கொண்டே பயணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இவன் கேட்பான், எதிர்த்து என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். ஸோ த ஸ்டூடெண்ட் டிபெண்ட் அப்பான் த மாஸ்டர். அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆக போகிறான்னா மாஸ்டர் விட்டுருவாரா? விட மாட்டாரு. எங்கிட்டா அவனுக்கு மார்க் போகலாம், அவன் பேப்பரை திருப்பி எணிஞ்சுவார், பார்ப்பாரு. அங்கே கால் இங்கே அரை அங்கே முக்கா அப்படி போட்டு எணிஞ்சிருவாரு, பக்காவாக பாஸ் பண்ணி விட்டுருவாரு. ஆனால் அமைதியாக இருப்பார். இவன் என்ன செய்வான் தெரியுமா? சார் நான் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிட்டேன் சார்னுவான். சொன்ன மறுநாள் அவர் என்ன பண்ணிடுவார்? அடுத்த கிளாஸ் டீச்சர் சொல்லிடுவார், இந்த பைய நான் பாஸ் பண்ணி விட்ட பைய திமுறா என்ன செய்கிறான், பேசுகிறான். அங்கே போய் ஃபெயில் ஆயிடுவான். ப்ரொமோட் ஆனால் டிபெண்ட்டாக இருக்கும்போது, எப்போ இண்டிபெண்ட்டாக மாறினாரோ டி ப்ரொமோட்டு. இஃப் யூ வாண்ட் டு காட் டு ப்ரொமோட் யூ, depend upon God. Amen. Hallelujah, hallelujah. Depend upon your Holy Spirit. நீங்க எப்போ உங்க பலத்துல ஜபத்துல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பவுமே நீங்க என்ன ஆயிருவீங்க? டி ப்ரோமோட் ஆயிருவீங்க. So creative Holy Spirit. இங்க சங்கீதக்காரன் சொல்றான், விலங்குகள், சமுத்திரம், அதுக்கு சாப்பாடு போடுறது, திமிங்கலம் எல்லாத்தையும் சொல்கிறான். அந்த ஆவியை வாங்கி கொள்ளும்போது எல்லாம் என்ன செஞ்சிருமா? மாண்டு போயிருமா. அந்த ஆவியை கொடுக்கும்போது எல்லாம் என்ன செய்யுமா? உயிரோட வந்துடும். சிருஷ்டிக்கும் ஆவியானவர்.
அடுத்த கிரியேஷன் எசேக்கியேல்ல சொல்றாங்க, ஆவியை அனுப்புறதுக்கு பாடி வேணும். முதல்ல ஆவியை அனுப்புறதுக்கு என்ன வேணும்? பாடி வேணும். அங்க இருக்கிறது ஒரு எலும்பு துண்டு, ஒரு எலும்பு துண்டு. சரி, ஒரு எலும்பு துண்டா இருக்கான்னு பார்த்தா எலும்பு துண்டு குவியலே என்ன செய்யுது? இருக்குது. என்ன இல்ல? உயிர் இல்ல. பாடி. பாடி இல்ல. அப்ப எலும்புல இருந்து என்ன வரணும்? முதல்ல பாடி வரணும். இப்போ எசேக்கியேல்ட்ட வந்து சொல்றாரு. எசேக்கியேல் விவரமா சொல்றான், அவர் என்ன எனக்கு சொன்னாரோ அதை நான் சொல்றேன். இதுதான் சபைக்கு வேணும். ஆனா இதுதான் சபையில என்ன இல்லை இல்ல. நம்ம ஒன்று சொன்னா அது குறுக்க ஒன்று ஃபோன் போட்டு என்ன செய்யறது? பேசுறது, விசாரிக்கிறது. அவங்க மூளையை என்ன செய்யறது? யூ கேனாட் ப்ரொமோட், யூ கேனாட் குரோ, யூ கேனாட் ரிசரக்ட். ஏன்? டிபெண்டா இருக்கும்போது தான் என்ன வரும்? ப்ரொமோஷன் வரும். இங்க எசேக்கியேல் யாருக்கு டிபெண்டாவே இருக்கிறான்? தேவனுக்கு. ஆவியில கொண்டு போனா போறான், நாத்தம் பிடிச்சி எலும்புக்கு நடுவில் நிற்கிறான். எலும்பை பார்த்து என்ன செய்? பேசு. தீர்க்க தரிசனம் பேசணும். உயிரடைவீர்களாக அப்படின்னு. உயிரடையும் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாது சாமி, உங்களுக்கு தான் தெரியும். டிபெண்டன்சி. தட்ஸ் அ ப்ரொமோஷன் ஆஃப் எசேக்கியேல். எசேக்கியேலை கூப்பிட்டு அப்படி நிற்கும்போது 27 வயசு. 27 வயசில் என்ன வரும்? இண்டிபெண்டன்சி வரும். ஆனால் இவனுக்கு 27 வயசில் என்ன இருக்குது? காட் டிபெண்டன்சி. தட்ஸ் வை ஹி பிகம் ப்ராஃபட். இவன் எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் வரைக்கும் போது பைபிளில் எழுதப்பட்டிருந்துச்சா? தீர்க்க தரிசியோட பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் செய்கிறதெல்லாம் புதுசாக இருக்கும். சுற்றி நடக்கிறத விட இது என்ன செய்யும்? புதுசாக இருக்கும். அப்போ எல்லாரும் என்ன செய்வான்? டேய் சாமி சொன்னாரா, நான் வந்து சொல்கிறேன்டா. எந்த வழியாக சொன்னார்? ஏன்னா அவனுக்கு இணைஞ்சிருக்க மாட்டாரு, சொல்லியிருக்க மாட்டாரு. அவன் நான் 40 வருஷமா பிரசங்கம் பண்றேன், எனக்கு சொல்லலையே, உனக்கு எந்த வழியா சொன்னாரு? தட் இஸ் த ப்ராப்ளம். யோபு சொல்றான், நான் செத்த பிறகு என் சுய கண்களாலே என் மாம்சத்தை அழுகி போன முன்பு காண்பேங்கிறான். எவனுக்கு தெரியுமா? அது தெரியாது. எங்கடா பைபிளே இல்லையாடா யோபு பேசும்போது? யோபு தான் முதல் புஸ்தகம். அதான் பிரச்சனை. பரிசேயனுக்கு சதிசேயன் பாவம் பாருங்க, அவன் நல்லவன் பாருங்க, ஒரு 5 புஸ்தகத்தை கையிலேயே வச்சுட்டு அலைகிறான். இயேசுநாதர் செய்யறது அந்த 5 புஸ்தகத்துல இல்ல, எங்கேயுமே இல்ல. குஷ்டரோகியை தொடக்கூடாதுன்னு தலைவர் என்ன செய்றாரு? தொடறாரு. இவர் தான் உலகம் அம்புட்டுக்கும் தலைவர்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா மரியாள் வயிற்றுக்குள்ள இருந்து பொத்தட்டீர் நினைஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. அதான் பிரச்சனை. ஸோ எசேக்கியேல் இங்கே ட்ரைபோன்ஸுக்கு அவன் சொன்னான்னா இஸ்ரேலர்கள்லாம் என்ன நினைப்பான்? எசேக்கியேல் இது வரைக்கும் சர்ச்சில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தான், இப்போ கொஞ்சம் லூஸ் மாதிரியே அலைகிறான். That is the Holy Spirit. Amen. He is a new thing creating God. வேர்ல்டுலாம் இல்லை. இன்னைக்கு ஒரு கிருபையை தருவார். இன்னைக்கு வந்து 3 ரோசஸ் டீனா அடுத்து வந்து வேற டீ தான் கொடுப்பாரு. ஆமாம், ஒரே டீ அணிஞ்ச மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. அது நம்ம வீட்டில், அது நம்ம கிச்சனில். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் வந்தாருன்னா புதுசா அணிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, கொடுப்பாரு, சாகுற வரைக்கும் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ராஃபட்டுக்கு அதான் பிரச்சனை. God will tell something new. He will give new. இங்க எல்லாம் பாவம் 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 பாவம். ஏன் சொல்லுவான்? இயேசுவின் ரத்தத்திற்கு முன்பாக பாவம் விழுந்து விட்டதுன்னு. இங்க என்ன கிரியேட் பண்றாரு? எலும்பெல்லாம் வந்து என்ன வருது? ஸ்கெலிட்டன் வருது, எலும்பு கூடு வருது. எலும்பு எப்படி மாறுது? எலும்பு கூடாக மாறுகிறது. எலும்பு கூடு மேல சதை நரம்பெல்லாம் வருது, கடைசியா ஸ்கின் வந்துருச்சு. இப்ப பாடி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனத்துல என்ன வந்துருச்சு? பாடி வந்துருச்சு.
அதுல என்ன இல்ல? ஆவி இல்ல. என்ன இல்ல? ஆவி இல்ல. என்ன இல்ல? ஆவி இல்ல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவரின் திருவிழா. ஆமென். இன்றைக்கு ஆவியை கொண்டு ஆவியை பார்த்து என்ன செய்கிறோம்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம். உரைக்கிறோம். அப்படிதான் எசேக்கியேல் என்ன செஞ்சான்? தீர்க்கதரிசனம். ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் வந்த உடனே இந்த பாடிக்கு என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. அல்லேலூயா. இது இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலர்கள் இன்னொரு நாட்டிலே அடிமைப்பட்டு இருக்கிறதை புதைப்பதற்கு சமமாகவும் அவர்கள் மறுபடி விடுதலை அடைந்து கானானுக்கு வருவதை உயிரோடு புதகுலியிலிருந்து திறந்து உயிரோடு கூட இணைஞ்சார் ஆண்டவர். இழுப்பிட்டாரு. எப்படி பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு, அப்போதாண்டா நான் கர்த்தர்னு உனக்கு என்ன செய்யும்? விளங்கும். அது வரைக்கும் என்ன செய்யாது? உனக்கு விளங்கவே விளங்காது. புதகுலியிலேருந்து உன்னை புடிங்கிட்டு வந்து நட்டுவேங்கிறார். புதைக்கப்பட்ட அந்த புதைகுழியை அவர்கள் இன்னொரு நாட்டிலே அடிமையாக இருப்பதற்கு உருவகமாகவும், ஏன் அடிமையாக அனுப்புனாரு? சொல் பேச்சு என்ன செய்யல? கேட்கல. இப்போ நமக்கு பிரச்சனை எதனால் வருது? சொல் பேச்சு கேட்காததுனால. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அதுக்கும் பிசாசை மகிமைப்படுத்திடுறோம். பிசாசு செய்தான். பிசாசு இல்லைங்க. உங்கள் அப்பா ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் கேட்கல, போலீஸாக வந்து அடிக்கும். யார் தான் வந்து அடிப்பா? அப்பா தான் அடிப்பாங்க. தப்பாக போனால் அப்பா அடிப்பார். அது உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம். சொல் பேச்சு கேட்கலன்னா சாமி தான் வந்து என்ன பண்ணுவார்? அதனால் இஸ்ரவேலை எங்கே அனுப்பிட்டார்? அடிமையா அனுப்பிட்டாரு. அப்படி சொல்கிறாரு. உன்னை ஒரு நாள் கொண்டு வந்து இங்கே வைப்பேன், உன்னை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு எசேக்கியேலை பாபிலோனில் வச்சே தீர்க்க தரிசனம் உரைகிறார். பாபிலோன் விக்கிரகப்பட்டணம். எப்பொழுது பிசாசு எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவான் தெரியுமா? சரீரத்திலிருந்து உங்கள் மனசை பிடிப்பான். ஆண்டவர் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவார் தெரியுமா? ஸ்பிரிட்ல இருந்து உங்கள் மனசை என்ன செய்வார்? பிடிப்பாரு. அல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிறவனுக்கு தரிசனம் பார்த்துக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். தரிசனம் பார்க்கலன்னா அவன் வந்து எங்கேயாவது மிஸ்கைடட் ஆயிடுவான். அதனால அவனுக்கு ஒன்று என்ன செய்யணும்? இப்படி காட்டணும். அப்படி என்ன செய்யணும்? காட்டணும். காட்டணும். நீங்களும் யார் தெரியுமா? ஆவியிலே பிறந்தவர்கள். ஆமென். ஆவியில பிறந்ததுனால உங்களுக்கு வார்த்தையை கேட்டாலே என்ன வரும்? என்ன வரும்? உற்சாகம் வரும். கிரியேஷன், போன், பாடி, ஸ்பிரிட் வந்தோன்னா பாடி நினைஞ்சிச்சு, உயிரோட வந்துருச்சு. ஸோ ஆவியானவர் உருவாக்கும் ஆவியானவர். ரெண்டாவது சி, கன்விக்ஷன், ஹாலி ஸ்பிரிட், உணர்த்துவிக்கிற ஆவியானவர். உணர்த்துவிக்கிற ஆவியானவர். உணர்த்துவித்தல் என்றால் என்ன? உணர்த்துவித்தல் என்றால் எக்ஸ்போசிங். என்னது? எக்ஸ்போசிங். உள்ளுக்குள்ள பாவம் மறைஞ்சு கிடக்கும். உள்ளுக்குள்ள என்ன கிடக்கும்? பாவம் மறைஞ்சு கிடக்கும். எங்கள் குடும்பத்து பின்னணியில் வந்து எல்லாருக்கும் ஒரு 5-6 பொண்டாட்டி மினிமம். ஆமாம், பொண்டாட்டி வச்சுக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ வச்சுக்குவாங்க. தட்ஸ் த பெல்ட் ஐ கேம். அப்போ அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும்? டிஎன்ஏல உள்ள இருக்கும். இந்த டிஎன்ஏல உள்ள இருந்ததுன்னா அது எனக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, எனக்கு வெளிப்படுத்தப்படலைன்னா நான் மறந்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு இடத்துல போய் என்ன ஆயிடுவேன்? லாக்கு ஆயிடுவேன். ஆனால் ஆவியானவர் என்ன செய்வாருன்னா நம்மளை சாட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார் உள்ள இருந்து. டாய், யூ ஆர் மைண்ட். என்ன லாட்? கரும்பு தின்னா கூலியா? கை கட்டினது. அதான் உணர்த்துவித்தல். உங்களுக்குள்ள இருக்கிற பலகீனத்தை என்ன செய்வார்? எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. பண்ணி உங்க சரீரத்தை அதுல இருந்து என்ன செய்வாரு? விடுவித்து அதுக்கப்புறம் உங்க சரீரம் என்ன ஆயிடும்? எஃபோர்ட்லெஸ் ஆயிடும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. That is the Holy Spirit.
தட் இஸ் த Holy ஹோலி Spirit. ஸ்பிரிட். அதனால தான் ரோமர் 8:13 சொல்றாரு, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தீர்களானால் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். அப்போ ஆவியானவர் தான் சரீரத்தை என்ன செய்ய முடியும்? கண்ட்ரோல் பண்ணி. அவர்கிட்ட தான் பிரேக் இருக்குது, அவர்கிட்ட தான் ஆக்சிலேட்டர் இருக்குது, அவர்கிட்ட தான் கிளச் இருக்குது. உங்ககிட்ட பாடி மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இல்லை. இவ்வளோ நாளாக அந்த ஆக்சிலேட்டரை எவனோ ஒருத்தன் இணைஞ்சிருக்கான், டிரைவர் சீட்டில் இருந்து மிதிச்சிருக்கான். அதனால ஓவர் ஆக்சிடென்ட் இனிமே உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரின் திருவிழாவிலே பரிசுத்த ஆவியானவர் will become your driver. ஆமென். He will control your body. ஆமென். He will control the drive your body. ஆமென். He will shift your gear according to the traffic. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. கன்விக்ஷன் யோவான் 16:8 இருந்து வாசிக்கணும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் ஒன்று வாசிப்போம். இந்த கன்விக்ஷனை ஆவியானவர் 3 விதங்களிலே செய்கிறார். எத்தனை விதங்களிலே? 3 விதங்களிலே செய்கிறார். முதலாவது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. இரண்டாவது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. மூன்றாவது, பிசாசுகளுக்கு. The Holy Spirit able to convict the whole human being and also whole demon being. Hallelujah. ஹல்லேலூயா. மனித குலத்தையும் அவர் உணர்த்துவார், விழுந்து போன ஆவி குலத்தையும் அவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். The Holy Spiritோட கண்ட்ரோல். He able to connect the heaven, able to connect the earth, able to connect the hell to the triune God. நீங்கள் ஆவியானவர் ஏதோ தேங்காய் மாங்காய் சுண்டல் வியாபாரின்னு நினைக்காதீங்க. அவரே உணர்த்துவித்தல் வேலையை பண்ணுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவார். ஒவ்வொருத்தருக்குன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஓயாமல் அவங்களுக்கு கில்ட்டு கான்சியஸாக என்ன செய்யும்? வண்டியா வரும். அவங்களால பேச முடியாது. இயேசு நல்லவர் தெரியும், ஆகா போனால் ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா? ஐயோ நம்ம ஃபுல்லாக சின்னில் இருக்கமே, நான் மிகுந்த பாவி, அதனால எனக்கு என்ன வேண்டாம்? ஞானஸ்தானம் வேண்டாம். ஆனால் பாவம் போன பிறகு என்ன வேணுமா? ஞானஸ்தானம் வேணும். பாவம் போக்குறதுக்கு தான் ஞானஸ்தானம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு புரியுறது இல்ல. ஏய், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நீதிமான்கிற கிஃப்டை கொடுப்பாரு. அது நீ இயேசுவை நம்புனதுனால உனக்கு வர்ற நீதி. அந்த நீதியினால தான் உன் மனசு யாரு பக்கமே திரும்பும்? இயேசு பக்கமே திரும்பும். அது உடனே நடக்கிறதுல, உடனே நடக்கிறது கிஃப்ட், உடனே நடக்கிறது ஃபெய்த். மனம் திரும்புதல்ங்கிறது கொஞ்சம் டயம் எடுக்கும். ஏன்? மனசுனாலே அது டயத்தை திங்கிற ஒரு மிஷினு. ஒரு பொண்டாட்டியோட கோபம் போனோம், 3 நாளாவது என்ன செஞ்சிருத? மேக்சிமம் 30 நாளாவது என்ன செஞ்சிருத? ஒரு புருஷனோட கோபம் போனோம், அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரமாவது ஆயிரு. மனசில் இருக்கு பாருங்க ஒரு எமோஷன், அது போகணும்னா என்ன வேணும்? டயம் வேணும். அத மாதிரி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஹோலி ஸ்பிரிட் வந்துடுவார். ஆனால் உங்கள் மனசு என்ன செய்யாது? திரும்பாது. இந்த மனசை திரும்ப வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவார்? நீதிமான் நீ, நீதிமான் நீ, ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீங்க கேட்பீங்க, நீதிமானானா, நீதிமானானா, ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமானா, நானு ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமானா. உடனே ஆவியானவர் அங்கிருந்து பாடுவார், நீதிமான் நீ, நீதிமான் நீ,
இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். யாருக்குன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுதான் பாவம். அந்த பாவத்தை செய்கிறவர்களுக்கு ஒரே என்ன வரும்? குற்ற உணர்வா வரும். குற்றவாளி. நமக்கு நீதிமான்னு சொல்லிடுவாரு. நமக்கு என்னன்னு சொல்லுவாரு? நீதிமான்னு சொல்லிடுவாரு. அவனுக்கு போய் என்னன்னு சொல்லுவாரு? குற்றவாளின்னு சொல்லுவாரு. ஏய், பரலோக கவர்மெண்ட் தீர்த்துருச்சு, நாங்க சொன்ன ஆர்டரை நீ என்ன செய்யல, அதனால நீ யாரு? குற்றவாளி. குற்றம் செஞ்ச மனசு என்ன செய்யும்? குறுகுறுக்கும். கொஞ்சம் தண்ணியை போட்டு பார்ப்பான், கொஞ்சம் கஞ்சாவை போட்டு பார்ப்பான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கல்யாணம் பண்ணி பார்ப்பான். கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் அவனுக்கு போகவே போகாது. அதுக்குள்ளே என்ன வந்துடும்? சாவு வந்துடும். செத்த பிறகுதான் அவனுக்கு தெரியும் இம்புட்டு பிரச்சனை இருக்கா. செத்த பிறகு ஒரு கோர்ட்டுக்கு போகணுமாயா, நியாய தீர்ப்பு இனிமேதான் இருக்கா, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கடுத்து ஏசுக்கிட்ட என்ன அவன் அழுதுகிட்டியா வரணும். அவரா நினைச்சா தான் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ முதல் கன்விக்ஷன் டு த வேர்ல்ட், பாவத்தை குறித்து என்ன செய்வார்? உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார். ஏன்? அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது கன்விக்ஷன், பிலீவர்ஸ், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு போய் ஒரு உணர்த்துதலை கொடுப்பார். என்ன உணர்த்துதல் தெரியுமா? வாசிங்க போது முதல்ல. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். இயேசு சொல்றாரு, பாரு என்னை அவங்க விசுவாசிக்கல, அதனால ஆவியானவர் வந்தா என்ன செய்வார்னா பாவத்தை குறித்து யாருக்கு உணர்த்துவார்? உலகத்துக்கு. யாருக்கு உணர்த்துவார்? விசுவாசியாதவர்களுக்கு. விசுவாசியாதவர்களுக்கு. அப்ப என்ன இப்ப போதிக்கப்படுகிறது? பேய் என்ன செஞ்சான்? லட்டு மாதிரி இதுல ஒரு வேலை பார்த்துட்டான். ஆவியானவர் வருவாரு. இப்போ ஒரு டயலாக் இருக்குது, ஆவியானவர் செமம் பண்ண, ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, ஆவியானவர் வருவார், வந்து என் பாவத்தை உணர்த்தி தள்ளுவார். ஆவியானவருக்கு இதான் வேலை. அவன் பின்னாடியே வண்ணி உனைய பாவம் என்னன்னு பார்க்கறதுக்கு. ஆவியானவர் வேலை அது இல்லை. ஆவியான வேலை என்ன தெரியுமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் கூப்பிடும், அந்த இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு உங்க வாயை திறந்து ஒத்துக்க வைக்கிறது அம்மா ஆவியானுடைய வேலை. பாவம் இல்லைன்னு ஆவியானவர் குதிச்சாரு. இயேசுநாதர் எல்லாத்தையும் சரிவின்ட்டார்னா ஆவியானவர் குடிச்சாரு. எல்லாத்தையும் சரிவண்ண வந்தவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்றைக்கு ஆவியானவர் என்கிற ஆவி உங்களை பிடிச்சுதோ அன்னைக்கு தான் இங்க வந்தீங்க நீங்க. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் தான் உங்க மனசு விடுதலையாக ஆரம்பிச்சது. இப்போ சரீரம் விடுதலை ஆகி கொண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. It is a continuous process for up to death. Hallelujah. 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 Try to understand the Holy Spirit. Holy Spirit வந்தார்னா உங்க பாவங்களை அவர் என்ன செய்ய மாட்டாரு, அப்படி கணக்கிட மாட்டாரு. அவர் வேலை, அவர் என்ன சாட்சி கொடுப்பாரு? வந்து வந்து பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மறந்துடுவார் சாமி. இல்லைன்னா உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வாரு? நீங்கள் இன்று முதல் நீங்க யாரு? தேவனுடைய புத்திரர். நீங்களாம் யாரு? தேவனுடைய புத்திரன். அதாம்மா அவருடைய சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நீ தேவனுடைய பிள்ளை. இதுதான் அவருடைய வேலையை ஒழிய உங்க பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்தி வைக்கிறது அது யாருக்கு? விசுவாசிக்கு. யாருடைய வேலை? பேயோட வேலை. யாருடைய வேலை? பேயோட வேலை. அவன் தான் வருவான் வந்து, ஓஹோ நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்களாக்கும், அப்போ அப்படி செஞ்ச, இப்போ இப்படி செஞ்ச, முந்தானத்து இதை கூட சொன்னேன் அப்படின்னு வருவான். வந்தோடனே நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. முடியலையா? பாட்டு படிங்க.
முடியலையா, வேலை செய்யறது நினைச்சு குப்புரடிக்கா பார்த்துக்கோங்க, சரியா போயிடும். If you focus the demonic teaching, you will fall down. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. ஏய், ஆவியானவர் உலகத்தில் உள்ளவனுக்கு அவனுக்கு பாவத்தை குறித்து அவனுக்கு உணர்த்துவாரு. அப்பதான் அவன் தேடுவான், எங்கடா விடுதலை, இருக்குடா விடுதலை, நாயகன் இயேசு தருகிறார். ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு அப்பதான் வருவான். அப்படி வந்தவங்க தான் நீங்களும் நானும். ஹalleluya ஹalleluya. வேற யாருக்கும் இல்லை, நமக்கு தான் இது இந்த பாட்டு. நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி. ஹalleluya ஹalleluya. கன்விக்ஷன் டு த வேர்ல்ட் அபவுட் சின். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய மனசுல போய் ஆவியானவர் என்ன சொல்லுவார், பாவத்தையா காட்டுவார். மனசு அவனுக்கு என்ன செய்யும், ஒரு குவார்டர் அடிச்சாதான் அவனுக்கு என்ன செய்யும், தூக்கமே வரும். அவன் சொல்லுவான், நாங்கள் ஹார்டாக வேலை செய்கிறோம். இல்லைடா, நீ பேடாக வேலை செய்கிற, அதனால தான் உனக்கு என்ன கேட்குது, குவார்டரு கேட்குது. நீ காடா மட்டும் வேலை செய்யலடா, பேடாவோ வேலை செய்யற, அதனால தான்டா உனக்கு குவார்டரு. சுவிசேஷம்ங்கிற மேட்டர் இருக்குது, அதனால எங்களுக்கு குவார்டரு தேவையில்லை. they tried, they failed. இதான் உண்மை. கன்விக்ஷன் டு த பிலீவர். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். ஹalleluya ஹalleluya. ரிலேஷன்ஷிப். நான் என்ன பண்ண போறேன், இப்ப நீங்கள்லாம் யார்கிட்ட பேசுறாரு, சீஷர்கள்ட்ட பேசுறாரு. எங்க பேசுறாரு, கடைசி பந்தி, லாஸ்ட் சபர்ல இணைஞ்சிருக்காங்க சீஷர்கள்லாம் உட்கார்ந்திருக்காங்க. அப்பதான் அந்த டயலாக் விடுறாரு, டேய் இனிமே நான் என்ன செஞ்சிருவேன், போயிருவேன், எங்க ஊரைன்னு கேட்க மாட்டேங்கிய, உங்களுக்கு துக்கமும் என்ன செய்ய மாட்டேங்க, வர மாட்டேங்கி, ஆள் போறேன்னு சொல்றேன், அப்பமாவது ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும்லடா, சரி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் என்னை காணாதபடியினாலே. ஆவியானவர் எதை குறித்து உணர்த்துவாராம், நீதி. நீதினா என்ன, ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். தேவ நீதி. நான் சிலுவையில் ஒரு வேலை செய்ய போறேன்டா, அந்த வேலையை நீங்க நம்புவீங்க, அதனால ஆவியானவர் உங்க மேல வருவாரு. உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு எப்படி இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் எதை பத்தி பேசுவார் தெரியுமா, பைபிள் படிக்கலைன்னா பேசுவார், பாட்டு படிக்கலைன்னா பேசுவார், அந்நிய பாஷை பேசலைன்னா பேசுவார், ஆலயத்துக்கு வரலைன்னா பேசுவார். ஆனா எதை மட்டும் பேச மாட்டாரு, நீங்க செய்யற பொறநாட்சவன் வேலையெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரு. அதை பத்தி பேசுறவன் யாரு, பிசாசே. அது பத்தி உங்களுக்கு ஹிண்ட் உள்ள வருதுனாலே நீங்க என்ன செஞ்சிடணும், 2 பாட்டை பாடிடணும். அதுதான் அவனுக்கு வேட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உயர்த்திட்டீங்கன்னா அதுக்கு வேட்டு, காணாம போயிடுவான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கன்விக்ஷன். அதுக்கப்புறம் என்னது, கன்விக்ஷன் டு த டெவில். எது, ஜட்ஜ்மெண்ட். தம்பி உனக்கு நரகம் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஏன் இயேசுவின் நாம உன்ன பேய் அலறான், அவனுக்கு என்ன நினைப்பு வந்துடும், நரக நினைப்பு வந்துடும், நியாய தீர்ப்பு நினைப்பு வந்துடும். வந்தவன உங்களையே என்னையும் பார்த்துல, உங்க ஜபத்தையும் என் ஜபத்தையும் பார்த்தல்ல, இயேசு கிறிஸ்து கொடுத்த நியாய தீர்ப்பை பார்த்து பிசாசு என்ன செய்து நடுங்குது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பனா நம்ம அப்போ நல்லா இன்ட்ரெஸ்டா பாவம் செய்யலாமா? தீத்துக்கு எழுதுறாரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து கடைசி, இது நல்லா இருக்கு, நமக்கு எப்பயுமே என்ன செய்யும், ராங் ஆங்கிள் தான் புரியும், இது சூப்பரா இருக்குது. என்ன செய்வாராம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்ன செய்யுமா, நீங்க எதை விரும்புனீங்களோ அதை நீங்களே வெறுக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவாராம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னையா அது, முந்தானத்து பார்த்தா ரசனையா இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா கோவம் வருது, என்ன இது, சாச்சா திருப்பியும் வரட்டும்னா வரவே.
அப்போனா நீங்கள் யார் கையில் சிக்கிட்டீங்க? ஹோலி ஸ்பிரிட் கையில் சிக்கிட்டோம். உங்களை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் முதல்ல அப்படி கணுக்கால் அளவுக்கு வருவார். அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? சலக் சலக் பலக் பலக் பலக்குன்னு போவீங்க, கலக் பலக்குன்னு வருவீங்க. அப்புறம் இடுப்பளவு வருவார், கொஞ்சம் இப்படி என்ன செய்வீங்க? ட்ரங்கன் ஃபெல்லோ மாதிரி அப்படி போவீங்க, அப்படியே வருவீங்க, அப்படியே வருவீங்க. கொஞ்சம் கழுத்தளவு வந்தோடனே நீங்களே திருன்னு நினைச்சுவீங்க. ஆமாம், 5 தடவை போகிறதுக்கு 3 தடவை போயிட்டு 2 தடவை போக முடியாது. அதுக்கப்புறம் நீச்சல் ஆழம் வரும்போது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போகவே முடியாது. அவர் இஷ்டத்துக்கு அங்கிட்டு போடுவார், இங்கிட்டு போடுவார், இங்கே போடுவார். எல்லாம் வெளியே இருந்து கரையில் இருக்க, ஏய் நீ செடி அதை பிடி இதை பிடிமா, அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். போடா லூஸ் பையல, எதையும் என்னால் என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. அன்கண்ட்ரோல் பை மை செல்ஃப், ஆமென். அண்டர் த வாட்டர் கண்ட்ரோல்ரா. அவனுக்கு புரியவே புரியாது. இந்த கம்ப போடுறமா, வம்ப விலைக்கு வாங்காத. வாட்டர் எப்படி இருக்கு? ரொம்ப ஃபோர்ஸா இருக்குது. அதான் மேட்ரு. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியின் திருவிழால சொல்றேன், ஆவியானவரின் கண்ட்ரோலுக்கு விட்டு கொடுத்துருங்க. ஆமாம், உலகம் என்னவாது பேசுவான், அவன் பாட்டில் பேசிட்டே போவான். இன்றைக்கி வடைம்மா, நாளைக்கு சட்னிம்மா, அடுத்த நாள் சிக்கனுமா, அடுத்த நாள் மட்டன்மா, அப்புறம் ஒன்றுமே மாட்டேன்மா. ஆனால் உங்களை ஆண்டவர் நினச்சிவார், எல்லாத்தையும் வகை வகையாக போட்டு நல்லா கும்முன்னு சாப்பிட்டு உங்களை உயர்த்தி பாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாச ஆண்டவர் ஆவியானவர் எதை பிசாசிட்ட உணர்த்துவாரா? நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார். பிலீவருக்கு உறவை குறித்து உணர்த்துவார். ரைச்சஸ்னஸ் குறித்து பேசுவார். உலகத்துக்கு பாவத்தை குறித்தும். இப்போ நல்லா புரியுதா? 3 விதமான உணர்த்துதல் இருக்கு, விளங்கிக்கணும். பாவத்தை யாருக்கு உணர்த்துவார்? ஒரே ஆவியானவர். 3 குரூப் ஆஃப் பீப்புள், 3 குரூப் ஆஃப் பீப்புள். உலகத்தை 2ஆக பிரிச்சுட்டார். ஏற்றுக்கொண்டவன் சுவிசேஷத்தை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவன். அண்டர் கிரவுண்டு பீப்புளை தனியாக வச்சிருக்காரு. ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு பாவத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பார். அப்போ தான் அவன் எங்கே வந்து சேருவான்? சுவிசேஷத்துக்கு வந்து சேருவான். ஏற்றுக்கொண்டவனுக்கு நீதியை குறித்து சொல்ல. அப்போ தான் இவன் எங்கே போவான்? அபிஷேகத்துக்கு, அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன செய்வான்? போவான். கீழே இருக்கிற மேலே வரக்கூடாது அப்படின்னா அவனுக்கு என்ன செய்வார்? நியாய தீர்ப்பு சொல்லுவார். அவன் என்ன செய்வான்? பதறி அடிச்சு. This is the conviction work of Holy Spirit. The another work is communication. Another function is communication. உங்களுக்குள்ள இருந்து உங்க உணர்ச்சிகளை பயன்படுத்தி உங்க சோலை யாருக்கிட்ட பேச வைப்பாரு? திருத்துவ தேவன்ட்ட பேச வைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்ல ஜெபம் பண்ண ஆசை வருதான்னு பாருங்க. லட்டு தின்ன ஆசையா, சோறு தின்ன ஆசையா, ஒரு பசி வரணும்ல. இதுக்கு பசி வருதான்னு செக் பண்ணுங்க. இதுக்கு பசி வரலைன்னா உங்களுக்கு என்ன, அது வியாதி இருக்குன்னு அர்த்தம். என்ன வியாதி? ஸ்பிரிச்சுவல் வியாதி இருக்குன்னு அர்த்தம். உங்க பாடியில வியாதி வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு, அவனுக்கு பசி வருமா? வராது. அது மாதிரி பாடியில வியாதி வந்தா அவனுக்கு என்ன செய்யாது? பசிக்காது, மோஷன் என்ன செய்யாது? போகாது. அதே மாதிரி ஆவியில வியாதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன தோணாது? பைபிள் வாசிக்கணும்னு தோணாது. ஜெபிக்கணும்னு ஒரு ஆசை வராது. பாட்டு பாடணும்னு ஒரு ஆசை வராது. இதுதான் சிக்னல். இதான் என்னது? சிக்னல். கம்யூனிகேஷன் ஸ்பிரிட் வந்து கட் ஆகுறாருன்னு அர்த்தம். ஸ்பிரிட் அங்கதான் இருப்பாரு. உங்க மனசு எங்கிட்டாது போவு. அதை 2 மூக்கணாங்கயிறு போட்டு என்ன செய்யணும்? திருப்பி இழுத்து கொண்டு வரணும். அதுக்கு தான் வெயிட் அப்பான் த லார்ட். என்ன அப்பான் த லார்ட்? வெயிட் அப்பான் த லார்ட். நீங்கள் போய் இப்படி உட்கார்ந்த உடனே, இப்படி போட்ட உடனே ஜெபம் என்ன செய்யாது? மலை வராது. இப்படியே இருக்கணும். ஆண்டவரே 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 ஷாப்போ ஹே ஓ அப்புறமா ஜெபம் பண்ணிக்கலாமே, இப்போ கொஞ்சம் பிஸியான நேரமாச்சே அப்படிலாம் வரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில்
ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சா திடீர்னு பிடிக்குதுல்ல, அது மாதிரி ஆவியானவர் உள்ளேருந்து உங்களை என்ன செய்வார். அப்போ என்ன வரும், ஒரு ஜெபம் வரும் பாருங்கள். அந்த ஜெபம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பைபிள் வாசிக்க உட்காரும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் டிம்மான மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம் தொடச்சி அப்படியே வாசிக்க ஆரம்பித்தோடனே ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்வார், அது இருக்குதா, அந்த பசி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பசி இருக்குதுல்ல, பசியில் சாப்பிட்டா ருசி. அதே மாதிரி தான் கம்யூனிகேஷன், ஹோலி ஸ்பிரிட்டை ஃபீல் பண்ணணும். நீங்கள் அது வரைக்கும் என்ன செய்யணும், கொஞ்சம் உட்காரணும், கொஞ்சம் உட்காரணும். விடு 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 விடுன்னு வாசிட்டு என்ன செய்யக்கூடாது, ஓட கூடாது. வேலை பார்க்குறதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கோம், இதுக்கு ஒரு டயத்தை என்ன செய்யணும், வைக்கணும். அதனால தான் யோவான் 16:13 இந்த பிலீவர்ஸை என்ன செய்வாராம், சகல சத்தியத்துக்குள்ள இந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்வாராம், நடத்துவார். இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலம் வெளியே இல்லை, எதிர்காலம் எங்க இருக்கு, உள்ள இருக்குது. You are always expecting from the external source, but God put your future in the internal source. Amen. If you concentrate your Holy Spirit, He will make your future bright. அது மட்டும் இல்ல, அதை முன்னக்கூட்டியே அணிஞ்சிருவாரு, அறிவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைய பரிசுத்த ஆவியானவர் திருவிழாவிலே பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் ஒரு கிரியேட்டர், அவர் ஒரு கிரியேட்டர், திரித்துவ தேவன்ல அவர் ஒரு ஆள். இந்த ஆவியானவரை எப்படி பெறுவது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதனால பெறலாம், சுவிசேஷத்தை கேட்கறதுனால பெறலாம். சுவிசேஷத்தினால ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைஞ்சவர் கை வைக்கிறதுனால என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி என்ன, ஆவியில் பிறக்கிறது என்ன, ஆவியில் நடக்கிறது என்ன, அதெல்லாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஆவிக்குரிய முதிர்ச்சின்னா எப்போ உங்கள் அபிஷேகத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுக்க முடியுதோ அன்னைக்கு தான் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, மெச்சூரிட்டி ஆகிட்டோம். ஆவியில் டெவலப் ஆகிறதுனா சுவிசேஷத்தை திரும்பி திரும்பி வாசிப்பது, அதுக்கு டைம் எடுக்கும். ஆவியில் நடக்கிறதுனா உள்ளுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். சண்டை நடக்குதுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆவியில் நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் மாம்சத்துக்கு செவி கொடுப்பீங்க, கொஞ்ச நாள் ஆவிக்கு கொடுப்பீங்க, அப்புறம் 50-50, அப்புறம் ஆவிக்கு 75, பாடிக்கு 25, அதுக்கப்புறம் 100. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் முழங்கால் அளவு, அதான் இடுப்பளவு, அதான் நீச்சல் அளவு, கழுத்தளவு, அப்புறம் நீச்சளவு. நீச்சல் அளவில் யூ லூஸ் யுவர் கண்ட்ரோல், யூ லூஸ் யுவர் கண்ட்ரோல். உங்கள் பாடியோட கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால். உங்கள் பாடி என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆவியானவர் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருடைய வேலை என்ன, 3C. ஒன்று கிரியேஷன், இன்னும் கன்விக்ஷன், இன்னொன்று என்னது கம்யூனிகேஷன். ஆவியானவர் திருச்சபைக்கு எதை உணர்த்துவார், நீதியை குறித்து என்ன செய்வார், உணர்த்துவார். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதை உணர்த்துவார், பாவத்தை குறித்து உணர்த்துவார். அப்போ உங்களுக்கு பாவ உணர்வு, குற்ற உணர்வு வருதுன்னா யார் அவன், பிசாசு. யார் அவன், பிசாசு. யார் அவன், பிசாசு. அதால ஏதாவது நடக்குமா, நன்மை நடக்காது. அதனால பரலோகத்தை கூட அவனால தடுக்க முடியாது. நீங்க கன்ஃபார்மா பரலோகம் போயிருவீங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது என்ஜாய்மெண்ட் இணைஞ்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும், எல்லாரும் எப்படித்தான் பார்ப்பீங்க, குற்ற பார்வையாக பார்ப்பீங்க. அவங்க அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, எப்படி செஞ்சான்னா நம்மளும் ஒரு நாள் அப்படி. இயேசு நம்மளே ஏற்றுக்கிட்டாருன்னா அவங்களே என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். அந்த பார்வை இயேசுவின் பார்வையாக மாறுவதாக. ஆவியானவர் உங்கள் கண்ணுக்கு களிக்கண்களை போடுவாராக. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா.